திரு கனகராஜ், இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் உட்பூசலால செதஞ்சு போயிருக்கு அப்படின்ற விமர்சனத்தையும் அமித்ஷா முன்வைக்கிறார். இதை முழுமையா மறுத்திட முடியுமா? இன்னும் உட்பூசலால செதஞ்சு போச்சு. அவங்க இந்த கூட்டணியே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பயத்தில் தான் இப்போ நான் முதல்ல ஒவ்வொன்றா ஏற்கனவே பேசினதுலேருந்து வரேன். இந்த பேச்சினுடைய தரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இப்போ நபர்களுடைய தரமும் குறைந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நான் யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. அதாவது வாக்கு ஜிஹாத்துன்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் தரையில் விழுந்திருக்காருங்கிறது இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு நபராக தரம் தாழ்ந்து இருக்கிறார் என்பதை பார்க்க முடியுது. அப்புறம் அமித்ஷா காங்கிரஸ் இல்லை உலகத்திலே காணாமல் போக வைக்க முடியும். அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது. இந்த 10 வருஷ காலத்தில் 444 எம்எல்ஏக்களை வேறு கட்சியிலிருந்து இழுத்துருக்காங்க. இந்தியா முழுவதும் மொத்தம் இருக்கிற எம்எல்ஏக்கள் சின்ன சின்ன மாநிலங்கள் உட்பட 4123. அதில் பாஜகவுக்கு 1484 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 444 எம்எல்ஏக்களை வேறு கட்சிகள்லேருந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கேவலத்தை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வெள்ளையும் சொல்லையுமாலாம் அலையக்கூடாது. 444 பேருங்க. அது மொத்தத்தில் எவ்வளவு? 10%. நீங்கள் சொல்கிற அந்த 400க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சியோட பலவீனமாகவும் இதை பார்க்க வேண்டாமா? நான் என்ன கேட்குறேன், உங்கள் ஒருத்தர் வீடு, அந்த வீட்டிலேருந்து திருடிட்டு போயிடுறாங்க. நீங்கள் திருடினது தப்புன்னு பேசுகிறதுக்கு பதிலாக ஓம் பலவீனம், திருட்டு அடிப்படையிலே தப்பு இல்லை. பூட்டை உடைச்சும் திருடலாம், பூட்டை உடைக்காமலும் திருடலாம் தானே, காசு கொடுத்து. இல்ல சார், ஒப்பீடு இதுல தவறு சார். எப்படி ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் திருடப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவங்களோட ஒப்புதல், அவங்களோட சுயமுடிவின் அடிப்படையில தானே அவங்க போறாங்க கட்சி மாறி. அவங்களோட சுயமுடிவின் அடிப்படையில போறாங்கன்னா, அசோக் சவான் மீது நீங்க சொன்ன வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் ஒதுக்கியதில் குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது எப்படி திடீர்னு காணாமல் போகும்? ஹேமந்த் பிஸ்வா சர்மா மீது நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் இல்லாமல் போயிடுமா? சுவேந்த அதிகாரி மீது சொன்னப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் போயிடுமா? அப்பட்டமான அடியாள்தனமும் ஆசை வார்த்தை காட்டுதலும் இல்லாமல் 444 பேர், 1 2 கிடையாது. பார்த்துக்குங்க, பாஜகவில் இருந்து 226 பேர், ஒட்டுமொத்தமாக 444 பேர். இது அப்பட்டமான திருட்டுங்க. இல்லை, இப்போ மோடி சொல்கிறாரு பாஜகவில் இருக்கக்கூடியவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது, எதுவுமே கைவிடப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேலே என்ன நடவடிக்கை இருக்குது? மகனுக்கு கொடுக்குறதா, மகனுக்கு சீட்டு கொடுக்குறதா? இதையெல்லாம் பேசுகிறதுக்கு அவருக்கு குறைஞ்சபட்சம், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அமிர்த காலம்னு சொன்னாரா? இப்போ என்னைக்காவது அமிர்த காலம் பேசுகிறாரா? ஏன்னா மோடி ஆட்சி மட்டும் இல்லை, மோடியே இந்தியாவுக்கு கெட்ட காலம் என்கிற உணர்வு இருக்கிறதுனால தான் அதை பேசுகிறது இல்லை. கொஞ்சம் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்தாங்க, அதனால் மோடியின் குடும்பம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இப்போ பேசுகிறாங்களா மோடி குடும்பம்னு? மோடி இப்போ கேரண்டியை பற்றி எங்கேயாவது பேசுகிறாரா? திருப்பி மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, எதிர்கால கேரண்டியெல்லாம் இருக்கட்டும், கடந்த காலத்தில் சொன்னதில் எதை செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. இப்போ கேரண்டி பேசுகிறாரா? குடும்பம் பேசுகிறாரா? அமிர்த காலம் பேசுகிறாரா? 400 சீட்டுன்னு பேசுகிறாரா? இவங்க ஏதோ நாங்கள் தைரியமாக இருக்கோன்னு எதுக்கு எங்கே தைரியமாக இருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிறது எதையாவது இந்த காலத்தில் உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னு சொல்லுங்கள். எனவே பிரச்சனை என்னன்னா, ஒரு நிமிஷம் இதுதான். நீங்கள் என்ன பிரச்சனைனா, அடிப்படையான ஒரு தேர்தல் நடக்குது. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, அவர் சொன்னார் எதிரிகளுடைய பலவீனத்தை சொல்லி. நான் என்ன கேட்குறேன், 10 வருஷம் ஆன பிறகு போன தடவை என்ன சொன்னாங்க? சங்கல்ப் பத்ரா, உறுதிமொழி பத்திரம். விவசாயிகளோட வருமானத்தை 2 மடங்கு ஆக்கிட்டாங்களா? ஒருவேளை இதெல்லாம் வெற்றின்னு அவங்க சொன்னாங்கன்னா, மிக திறமையான ஏமாற்றை அவர்கள் செய்கிறாங்கன்னு அர்த்தம். சூரத்தில் அவங்க ஜெயித்தது சரியா? நீங்கள் சொல்லுங்கள். சண்டிகாரில் கோர்ட்டு தலையிட்டதுனால அது கெட்டு போச்சு. அங்க எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிறோம், நீங்க இப்படி தான் ஜெயிக்கிறீங்கன்ற. இல்ல, சூரத்ல அவங்களோட வெற்றி சட்டப்படி சரி அப்படின்னு தானே இருக்கு. இல்ல அது சேலஞ்ச் ஆகும். நீங்க வேணா பாருங்க, சண்டிகர்ல கூட அவங்க சட்டப்படி சரியா தான் ஜெயிச்சாங்க.
சட்டப்படி சரியாக தானே ஜெயிச்சாங்க. எந்த ஊரில் இன்னைக்கு அமித்ஷாவில் நீங்கள் எதிர நிற்கிற ஆட்களை எல்லாம் அடியாட்களை வைத்து உங்களுடைய அரசு நிர்வாகத்தை வைத்து அடியாளாக பயன்படுத்தி எல்லாத்தையும் வாபஸ் வாங்க வச்சுட்டு நான் பெரியாள்னு பேசிக்கிறது. அதனால தான் நான் திருட்ட சொன்னேன். வீடு பூட்டி இருந்தாலும் சரி, பூட்டாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் கொள்ளையடித்து விட்டு நீ பூட்டலை அதனால் அவன் திருடிட்டு போகிறான்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது நியாயமா? அவன் திருடினது தப்புன்னு தானே நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ ஏன் பூட்டலை, நல்ல பூட்டா ஏன் போடல, வீட்டை ஏன் விட்டுட்டு போனான்னு நீங்கள் கேட்குறீங்க. ப்ராப்ளம் என்னன்னா திருட்ட அடிப்படையில் குற்றமா இல்லையா? முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியா சுருக்கமாக சொல்லிடுங்க, அடுத்து நான் இந்திரகுமாருக்கு வாய்ப்பு தர்றேன். இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட் தான். அவர் அண்ணன் கனகராஜ் அவர் சொன்னதுக்கு ஏதோ நாங்கள் இவங்களெல்லாம் மிரட்டி உருட்டி 444 எம்எல்ஏக்களை நாங்கள் விலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்றது மாதிரி ஒரு கருத்து சொன்னார். அவருக்கு ஒரு சிறிய நினைவூட்டல். போன வாரம் கேரளாவில் தேர்தல் நடந்துச்சு. அங்கே எல்டிஎஃப் உடைய கன்வீனர் ஜெயராஜன், இபி ஜெயராஜனே பாஜகவில் ஜாயின் பண்ணணுன்றதுக்காக எங்கள்கிட்ட பேசினதை எங்களுடைய வேட்பாளர் ஷோபான் அங்கே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இவங்களோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றத அந்த கேரள ஊடகங்கள் எழுதுனுச்சு. அதாவது எந்த கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தம் பற்றி பேசுகிறாங்களோ அது சிபி, அவர் சிபிஐயா சிபிஎம்ன்றது எனக்கு தெரியல, ஆனால் எல்டிஎஃப் அந்த ஒட்டுமொத்த எல்டிஎஃப் உடைய கன்வீனர் அவர் அந்த கேரளாவுக்கு, அவரே எங்க கட்சி கூட ஜாயின் பண்ணணும்னு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். சிபிஎம் ஓகே, சிபிஎம் அதான் சொல்றேன். பட் அவர் எல்டிஎஃப் உடைய கன்வீனர். பட் அவரே எங்க கட்சியோட ஜாயின் பண்ணணும்னு எங்கள்கிட்ட தூது விட்டது. அது உண்மைதான். ஆக அப்ப அப்படியாப்பட்ட ஒரு கட்சியை சேர்ந்த திரு கனகராஜ் அவருடைய கட்சியுடைய சகாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நாங்க யாரையும் அரட்டி உருட்டி தேவையில்லை. கேரளால நாங்க எப்படி எல்டிஎஃப் சேர்ந்த ஒருத்தவங்களை நாங்க மிரட்ட முடியும்? எப்படி மிரட்ட முடியும்? அதுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருந்தாதான் மிரட்ட முடியும். இன்னைக்கு அவரை மிரட்டுறதுனால நாங்க அங்க பினராயி விஜயனோட ஆட்சி கவுத்தர முடியுமா? முடியாது. ஆக பிரதமர் நரேந்திர, ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன், இந்த ஒரு சென்டென்ஸை முடிச்சுக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி மேல ஒரு அபார நம்பிக்கையில வச்சிருக்கிறதுனாலதான் ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் கூட எங்கள்கிட்ட சேரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. கனகராஜ் அவர்களுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. பிரகாஷ் ஜவடேகர் அந்த ரூம்ல பிரகாஷ் ஜவடேகரும் அவர் தானே இருந்தாங்க. பிரகாஷ் ஜவடேகர் ஜெயராஜன் காலில் விழுந்து சுரேஷ் கோபியை மட்டுமாவது ஜெயிக்க வைங்கன்னு கேட்டாரு. இவரோட போயான்னு சொல்லிட்டு வந்துட்டார். சரி, ஓகே. சரியா? அது மாதிரி எதுவுமே இல்ல. பாஜக யாரோட எங்க பிரகாஷ் ஜவடேகரை போய் இவர் ஜெயராஜன் சந்திச்சாரா? சரி சரி, இல்ல 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 இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். எங்க யாரு போனா? யார்? அது நீங்க தான் சொல்லணும். இல்ல, நீங்க தான் சொல்லணும். யார் ஜெயராஜன் பையன் வீட்டுக்கு ரகசியமா யார்ட்ட எப்படி பேசுறாங்க? சரி, ஓகே, நன்றி நன்றி. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி யாராவது ஒரு கட்சியில சேர போறாருன்னா, ஒரு நிமிஷம், யாராவது ஒரு கட்சியில சேர போறாருன்னா இவர் போய் பாப்பாரா? பிரகாஷ் ஜவடேகர் இவர் இடத்துக்கு வருவாரா? உங்களுக்கு இதுல எல்லாம் எந்த விதமான சேர்றவர் போவாரா, சேர்க்கிறவர் போவாரா? சரி, ஓகே. பிரகாஷ் ஜவடேகர் ஜெயராஜன் காலில் விழுந்தார். அவரு கனகராஜ் சார் அவர் பேசினாரா பேசலையா? ஆஃபர் கொடுத்தாரா கொடுக்கலையா? வரேன்னு சொன்னாரா சொல்லலையா? அதுக்கு மட்டும்